பாண்டியம்மா வந்து பீரோக்குள்ளே இருக்க நகையெல்லாம் எடுத்து எடுத்து கழுத்தில் போட்டுட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் எங்கள் அக்காவை காணோன்னு சொல்லி சனியன்கிட்ட வந்து கேட்குறாரு நம்ம சவுந்தரபாண்டி பணத்தோட கையில் வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி பாத்ரூம் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லையேடா அந்த ரூம் திறந்துருக்கேடா, என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு ரூமை போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ரூம்குள்ளே வந்துட்டு பாண்டியம்மா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தாக்கா, என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் நகை சாமி நகை, நானும் தானே திருடுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன், அப்போ எனக்கு தானே இது சேரணும், அதான் நானும் என்னோடய பங்கு எடுத்துக்கிறேன், எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பணத்தை கொடுக்க மாட்டேன்னு பாண்டியம்மா பிடுங்க பார்க்குறாங்க. இந்த பேர் ஒழுங்காக இந்த நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு எங்கன்னா போயிடு, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, நானே உன்னை அடிச்சு கொண்டு போட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் முடியாது, நான் போகலாம் மாட்டேன், எனக்கு பணத்தை கொடு, நகையும் நான் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேர் ஒழுங்காக போயிடு, இல்லை உனக்கு அவ்வளோதானே அவர் மிரட்டிகிட்டு இருக்க. உடனே கோவப்பட்ட பாண்டியப்போ வந்து அவர் கழுத்தை நெரிக்க பார்க்குறாங்க. அப்போ அவர் கோவத்தில் வந்து பின்னாடி பக்கமாக நின்று அவங்க கழுத்தை நெரிச்சனால இப்படி பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அவங்க போயிட்டு அங்கே இருந்த ஃப்ரேம் மேலே இடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே சரிஞ்சு விழுறாங்க. என்னடா இவ இப்படி மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி ஆகிட்டா, என்னடான்னு பாடுறான்னு சொல்லிட்டு சனியன்கிட்ட சொல்ல, சனியை உடனே மூச்சு பார்க்குறாரு. மூச்சு இல்லைன்னு ஐயா அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னடா சொல்கிற, இப்போ வேறு இங்கே வந்து இது பண்ணிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே இங்கே கரெக்டாக சண்முகமும் முத்துப்பாண்டியும் ஜீப்பில் வந்து வந்த சத்தம் கேட்க, ஐயோ இவங்க வேறு வந்துட்டாங்களே, டே இவங்க கழுத்தில் இருக்க நகையெல்லாம் முதல்ல கழட்டுறான்னு சொல்லிட்டு நகையெல்லாம் கழட்ட வைக்கிறாரு. கழட்டிட்டு அப்புறம் லேக்காக தூக்கி பீரோக்குள்ளே உட்கார வச்சு புடவை இதுன்னு வச்சு மறைச்சி வச்சிடுறாங்க. மறைச்சிட்டு நேராக போய் கதவு இவங்க வந்துட்டு அப்பா கதவு திறப்பான்னு முத்துப்பாண்டி வந்து தட்டிட்டு இருக்கிறாரு. சண்முகம் வந்து இங்கே பார்த்தியா டயரில் ஃபுல்லாக சேராக இருக்குது, கண்டிப்பாக அங்கே வந்துட்டு தான் வந்திருக்காங்க, இதுலேருந்தே தெரியுது பாண்டியம்மா இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக கதவு தட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வராரு. ஏன்ப்பா இவ்வளோ லேட்டுன்னு சொல்லி, நான் பாத்ரூமில் இருந்தேன், அப்போ சனியனை நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னு பாருன்னு கேட்க, நான் வந்துட்டு ஐயாக்கு தோணி அந்த ஐயா வந்துட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்ன புதுசு புதுசாக கலராக ரீல் விட்டுட்டுருக்கீங்க, எங்கே உங்கள் அக்கா, எங்கள் அக்காவை அங்கே தானே இருக்கா, அவளையே நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நடிக்கிறாரு. போய் உள்ளெல்லாம் ஒரு ரூம் விடாமல் தேடுங்க எல்லாரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக போய் தேடிட்டு வராங்க, எங்கேயுமே கிடைக்கலன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சிவபாலனும் அவங்க அம்மாவும் வராங்க. அப்படி உங்கள் அத்தையை போயிட்டு கழுத்தை கரக்கரன்னு அத்தை பொண்ணு வாடா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பா, பாவம் கனி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இது பண்ணிக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து என்னடா இது போலீஸ் ஜீப் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க, பாண்டியம்மா இங்கே தான் இங்கேயே இருக்கா, அப்பா தான் கூட்டிகிட்டு வந்துருக்காருன்னு சொல்கிறாங்க. எங்கெங்க உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன தெரியும், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு நடிக்கிறாரு. அடுத்தது சண்முகம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு என்ன நடந்தாலும் சரி இந்த பாண்டியம்மா இங்கே வராமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வெளியவே நிற்கிறாரு. சவுந்தரபாண்டி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிக்கிறாரு. எப்படியாவது பாண்டியம்மா பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு சண்முகம் வீட்டில் வச்சிடணும், சண்முகம் தான் இந்த கொலை காரணம்ன்ட்டு அவனை வந்துட்டு உள்ளே தள்ளிடணும்னு பிளானை பண்ணிட்டு இருக்காரு. அவர் நினச்ச மாதிரி பண்ண விட்டாரா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.